மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 7வது வாரம் புதன்கிழமை. பிரியா விடை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவோடு வாழ்கின்ற மனிதர்கள் ஏதோ ஒரு நிலையிலே ஏதோ ஒரு தளத்திலே பிரிவை சந்திக்க வேண்டி இருக்கின்றது. அப்படி அந்த பிரிவை சந்திக்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களிலே அது மனத்திற்கு ஒரு வகையான கனமான சுமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள், நம்மோடு பழகிய மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது, நம்மை விட்டு விலகிச் செல்கின்ற பொழுது, இடமாற்றத்தின் வழியாக செல்கின்ற பொழுதோ அல்லது இறப்பின் வழியாக நம்மை விட்டு பிரிகின்ற பொழுதோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாத துயரமாக இருக்கின்றது. அதைத்தான் அன்று எபேசு நகரிலே இருந்த மூப்பர்களும் சந்தித்தார்கள். ஏறக்குறைய 2 ஆண்டுகள் பவுல் அங்கே தங்கி இயேசுவை பற்றி நற்செய்தியை போதித்து அவர்களோடு நல்ல உறவு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர் அங்கே இருந்து பிரிந்து செல்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு உரையாற்றுகின்றார். இந்த பிரியாவிடை உரையை கேட்டவுடன் அங்கிருந்த மூப்பர்கள் எல்லாம் கதறி அழுதார்கள், அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அன்பு சகோதரமே, இது உறவு தளத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரியாவிடை உரையிலே பவுலடியார் மூப்பர்கள் எந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். இது இன்றைய மூப்பர்களாக இருக்கின்ற குருக்களுக்கு, அழைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிகச் சிறந்த ஒரு வழிகாட்டும் படிப்பினையாக அமைந்திருக்கின்றது. எபேசு நகரத்தை பற்றி முதலில் பார்க்கின்ற பொழுது இது கலைவளம் மிக்க ஒரு நகரமாக இருக்கின்றது. பவுல் தனது 2வது நற்செய்தி பயணத்தின் பொழுது அங்கே போதிக்க செல்கின்றார். பவுலுக்கு பின்னால் அங்கே அப்பல்லோ இயேசுவின் வார்த்தையை அறிவிக்கின்றார். 3ஆம் பயணத்தின் பொழுது மீண்டும் எபேசுக்கு பவுலுடைய செல்கின்றார். அங்கே 2 ஆண்டுகள் தங்கி இருந்து நெருங்கிய ஒரு உறவை அவர் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி கொள்ளுகின்றார். இவ்வாறு தன் பணியை செய்து முடித்தவர் அங்கே இருந்து புறப்படுகிற நேரத்தில் பிரியாவிடை உரையை ஆற்றுகின்றார். அதிலே பவுலுடைய ஒரு சில முக்கியமான கருத்துக்களை சொல்கின்றார். தான் எவ்வாறு இந்த இடத்திலே இந்த திருச்சபை ஏற்படுத்த பாடுபட்டு உழைத்தேன் என்பதை நினைவுபடுத்தி காட்டுகின்றார். கண்ணீர் சிந்தி மன்றாடும் அளவுக்கு வேதனைகளை அனுபவித்ததை அவர் சுட்டி காட்டுகின்றார். இது வெறுமனே உருவான திருச்சபை அல்ல, கண்ணீர் ரத்தமும் சிந்தப்பட்டு உருவான திருச்சபை என்பதை எடுத்து காட்டுகின்றார். மேலும் அங்கே இருக்கின்ற மூப்பர்களை விழிப்பாயிருக்க அழைப்பை விடுக்கின்றார். விழிப்பாயிருக்கின்றது 3 தளங்களிலே. ஒன்று, மேய்ப்பு பணியை குறித்து விழிப்பாக இருங்கள். ஏனெனில் மேய்ப்பு பணியை ஆர்வத்தோடு செய்பவர்களாக இருங்கள். அந்த ஆர்வத்தை குலைக்க எத்தனையோ சதி வேலைகள் நடக்கும். சாத்தான் பல்வேறு துன்பங்களை உங்களுக்கு கொடுப்பான். இந்த ஆர்வத்தை குறைக்கும் விதமாக துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் போலி சீரர்களுடைய அத்துமீறல்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார். 2வதாக போதிக்கின்ற மந்தையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். அவருடைய கவலை முழுவதுமாக தன் மந்தையை பற்றியதாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு விழிப்பாய் இருக்க அழைப்பை விடுக்கின்றார். ஏனென்றால் 2 தீமோத்தேயு 4:3-4 படிக்கின்ற பொழுது மக்கள் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்பவர்களாக, தங்களுக்கு தேவையான போதகளை தாங்களே திரட்டிக் கொள்பவர்களாக, உண்மைக்கு செவி கொடுக்க மறுப்பவர்களாக, கட்டுக்கதைகளுக்கு செவி மடுப்பவர்களாக, மன திணவு கொண்டவர்களாக வாழ்வார்கள் என்கின்ற உண்மை எடுத்துக்காட்டி போலியான போதகர்கள் மத்தியிலே மக்கள் சிக்கி சிதைந்து போகாமல் நீங்கள் அவர்களை காக்கும் பொருட்டு மந்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அழைப்பை விடுக்கின்றார். 3வதாக தங்களை குறித்து விழிப்பாயிருக்க அவர் அழைப்பை விடுக்கின்றார். எதை குறித்து? பொருளாசையை குறித்து. பொருளாசை
எந்த நேரத்திலும் மனிதனை தாக்கலாமாகவே விழிப்பாக இருந்து அதில் விழாமல் காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். மீட்பு பணியில் இருக்கின்ற பவுலை போல மூப்பர்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டி ஒரு ஒப்பற்ற குணமாக இது சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. எனில் பொருளாசை எல்லா விதமான அருள் வரங்களையும் அவர்களிடமிருந்து பிரித்து எடுத்துவிடும். பொருள் ஆசையே மனிதனை அழிவுக்கு இட்டுச் செல்கின்ற ஒரு வழியாக இருக்கின்றது. அவர்கள் விசுவாசத்திலே பிளன்று போவதற்கும் தீமைகளை துன்பங்களை தன்மேல் வருவித்துக் கொள்வதற்கும் அது காரணமாக அமைந்துவிடும். ஆகவே பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லியும் தங்கள் தேவைக்கு வேண்டியதை தாங்களே கடினமாக உழைத்து பெற்றுக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் உழைப்பை தமக்கும் பிறருக்கும் பயன்படும் விதத்திலே பயன்படுத்த வேண்டும் என்பதையும் பெறுவதில் விட கொடுப்பதில் தான் அதிக இன்பம் இருக்கின்றது என்பதையும் சொல்லி காட்டி தங்களை குறித்து தங்களுடைய மேய்ப்பு பணியை குறித்து எச்சரிக்கையாக இருக்க அழைப்பை விடுக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அழகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே.